ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மசாலா பூரி ரெசிபி தான். இது செய்கிறது ரொம்ப சுலபமும் கூட. வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் ஆல்ரெடி ஒரு கப் பச்சை பட்டாணியை 6 மணி நேரம் ஊற வச்சு 3 உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்தளவு மசிச்சு விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும் ஒரு சைட். இப்போ நம்ம பூரி மேக் பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். நான் 1 டம்ளர் ரவை அதுக்கு எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் மைதா மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓரமாக ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour வெள்ளை துணி ஒன்று போத்திக்கோங்க. இது இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ நம்ம அதுக்கு மசாலா அரைச்சிடலாம். ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 2, வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் இதில் நம்ம 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் மீடியம் சைஸ் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இதில் நல்லா வெந்து குழஞ்சி விடணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெந்து வந்தால் போதும். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ராஸ்மல் போட்டும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க வச்சா அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த மாவை எடுத்து மறுபடியும் கொஞ்சம் பரட்டிக்கலாம். இது நம்ம சின்ன பூரியை இப்போ மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான பதத்தில் வேணும். உங்கள்கிட்ட சின்ன டம்ளர் இல்லைன்னா கப் மூடி இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. போட்ட உடனே நம்மளுக்கு அழகாக அப்படியே ரவுண்டாக எலும்பி வருது. ஒரு சைடு வெந்து வந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி வேக வச்சுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க. நம்ம பொரிச்சு வச்சுருந்த பூரி ஒரு 5-6 எடுத்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி கையில் நசுக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே நான் கொஞ்சம் பொரி ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் சைட்லாம் பொரி போட்டு தருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த பூரி 2 இதில் நசுக்கி சேர்த்துக்கலாம். அகைன் மறுபடியும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேரட் தூவிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரோட் சைடு மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு.
இது நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.